நைஜீரியால கலாபர் அப்படின்ற ஒரு நகரத்துல மொபுடு அப்படின்ற ஒரு அரசன் வந்து இருந்திருக்கான். அந்த அரசன் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அந்நிய நாட்டுல ஓயாம போர் தொடுத்து, அவங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் பத்திக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டு வந்திருக்கான். இப்படி இருந்தாலே ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? இவனை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு இட்டு அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, அவன் பயங்கர வலிமை மிக்கவனா இருக்கான். ஆனா, அவன் உயிரோட இருந்தா நம்மளையும் சிறைபிடிச்சிருவான் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்திருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, அதே நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரி என்ன பண்ணிட்டான்னா, அவன நான் எப்படியாவது அழிச்சிடுறேன். அதுக்கு சன்மானமா நீங்க எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே நெறைய பணம் தரோம், நெறைய துணி தரோம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த அரசன் மட்டும் உயிரோட இருக்கக்கூடாதுன்ற மாரி அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்ப உடனே இவ என்ன பண்ணிட்டான்னா, டக்குன்னு தன்னோட சூனியத்தன்மையினால அழகான ஒரு பெண்ண வந்து உருவெடுத்து அந்த நகரத்துக்கு வந்து போறா. போயி அங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஆடல், பாடல், கொண்டாட்டம்ன்னு அங்க உள்ள எல்லாருமே பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, இவ அந்த நிகழ்ச்சியில அப்படியே சுத்தி முத்தி அழகா நடந்து வந்துட்டு இருக்கா. இத பார்த்தோம் நாங்க இருந்த எல்லாருக்குமே, என்னடா இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மன்னருக்கு வந்து தெரிவிக்கலாம். ஏன்னா மன்னருக்கு அழகான பெண்கள திருமணம் செய்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு என்னன்னா, அரசர்கள் வந்துட்டு நெறைய திருமணங்கள் வந்து பண்ணிக்கிருவாங்க இல்லையா? அதனால அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருந்தாலும் கூட, இந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிருவாரு. ஏன்னா அழகா வேற இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் தெரியப்படுத்துறாங்க. அவரும் இந்த பொண்ண பார்த்தோனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவ என்ன பண்ணிட்டான்னா, நல்ல ஒரு பவரான மயக்க மருந்த சாப்பாட்டுல வந்து போட்டு, "நான் அரசருக்காக ஸ்பெஷலா பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தயாரிச்சு கொண்டு போய் குடுக்குறா. இவளுடைய அழகுல மயங்குறவரு, இவர் வந்துட்டு கொண்டு வந்த சாப்பாட்டையுமே நம்பிக்கையா வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே இவருக்கு பயங்கர மயக்கம் வருது. "நான் போய் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாரு. அப்ப ஒரே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவ என்ன பண்ணிட்டான்னா, தன்னோட கத்திய எடுத்து அவருடைய கழுத்த நறுக்கி, க கழுத்த அப்படியே தலையோட கொண்டு போயி, அந்த நாட்ல கொண்டு போய் குடுத்துடுறா எல்லா மக்கள்ட்டயும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க இவர்கிட்ட வந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டு படையெடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் இவர் நெறைய படிச்சுக்கிட்டனால, திருப்பி எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப இந்த நடந்த விஷயம் யாருக்குமே எதுவுமே தெரியல. அந்த நாட்டு மக்களுக்கே தெரியல. மன்னர் வந்து இறந்து போயிட்டாருன்னு. அங்க இருந்த ஆல்ரெடி அவருடைய மனைவிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க போய் கதவ தட்டி தட்டி பார்க்குறாங்க. யாருமே திறக்கல. உடனே கதவ வந்து உடைச்சுட்டு போய் பார்க்கும்போது, மன்னர் வந்து தலையே இல்லாம முண்டமா வந்து கடந்திருக்காரு. உடனே இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அவங்களுமே நைட்டோட நைட்டா படையெடுத்து வந்ததுனால, மக்கள் எல்லாரையும் துன்புறுத்தி, இங்கேருந்து நெறைய பேர வந்துட்டு அவங்க வந்து சிறையும் பிடிக்கிறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நல்லபடியா பழகணும். நம்மளுக்கு யாருமே தெரியல, அவங்கள வந்து சரியா தெரியாதவங்கள்ட்ட நம்மளோட விஷயங்கள் எதையுமே பகிர்ந்துக்க கூடாது, அப்படின்ற மாரி ஒரு கதை தான் இது.